வணக்கம்ப்பா. ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தசமேன் கொடுத்து அதனுடைய அறிவியல் குறியீடு கேட்டிருக்காங்க. இது நமக்கு 8th உள்ள கொஸ்டின் தான். இப்போ பாருங்கள், தசமேன் நமக்கு உள்ளே இருக்குது, இந்த புள்ளி உள்ளே இருக்கா அப்படின்னா நமக்கு அடுக்கு வந்து மைனஸில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளி உள்ளே இருந்து நம்ம வெளியே நோக்கி போச்சுன்னா அடுக்கு மைனஸ், வெளியே இருக்கிற புள்ளி உள்ளே வந்துச்சுன்னா அது ப்ளஸ். சரியா? இப்போ பாருங்கள், இங்கேருந்து எத்தனை இருக்குது பாருங்கள். இந்த புள்ளியை கொண்டு வந்து நான் இங்கே இந்த நம்பருக்கு முன்னாடி எழுத போகிறேன். ஏன்னா தசம எண்ணில் நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்கணும். சரியா? ஒன்றுக்கள் மட்டும் வச்சு நம்ம எழுதுவோம். இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ நம்ம இது எழுத போகிறது 2.02. அதுக்கு பின்னாடி இருக்க 0 போட்டால் ஒன்று தான், போட்டாட்டாலும் ஒன்று தான். சரியா? இன்ட்டு 10 வந்துச்சாப்பா. அப்போனா -10 என்ன புள்ளி நமக்கு வெளியே போகுது. சரியா? அப்புறம் இதனுடைய மதிப்பு சி ஆன்சர். சரியாப்பா? இப்போ இதில் பாருங்களேன், இங்கே புள்ளியே இல்லாமல் இதனுடைய அறிவியல் குறியீடு கேட்டால் எப்படி அதனுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நம்ம புள்ளி இல்லைன்னா இங்கே தான் இருக்குது, வெளியே இருக்குதுன்னு நினச்சி இங்கே இருக்கிற புள்ளி எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போனா 4ங்கிறது தான் வச்சு அப்புறம் 4.87 ஏன்னா இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்ட்டு 10 இது மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா பார்த்தோம்னா, ஏன்னா புள்ளி வெளியிருந்து உள்ளே போகுது. அப்புறம் அடுக்கு வந்து ப்ளஸில் தான் எழுதணும். சரியா? இப்போ இதை நம்ம விரிச்சதுன்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். சரியாப்பா? மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் பார்த்தாச்சு. தேங்க்யூம்மா.